இந்த 5 விஷயம் தெரியாம உங்க ஃபர்ஸ்ட் டேட்டோ பண்ணவே பண்ணாதீங்க. சூஸ் எ கரெக்ட் டேட்டோ ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டோ பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க செக் பண்ணணும். அவங்க எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க, அவங்க எப்படிலாம் டேட்டோ பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியாம ஒரு ரேண்டமா ஒரு டேட்டோ ஷாப்ல போய் நீங்க டேட்டோ பண்றீங்கன்னா அது ஒரு பேட் ஐடியா. ஸோ அதனால அவங்க நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்களா, ஸோ நல்லா ஆர்டிஸ்டா இருக்காங்களா, ஸோ அதுக்கப்புறம் போய் நீங்க டேட்டோ பண்றது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா கவரப்ல தான் போய் முடியும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான டிசைன் சூஸ் பண்றது, அப்புறம் கரெக்டான பிளேஸ்ல டேட்டோ பண்றது. ஸோ நீங்க லைஃப் லாங் ஒரு கேரி பண்ண போறீங்க ஒரு டேட்டோவை, அதனால வந்து ஒரு டிசைனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க சூஸ் பண்ணணும். ஒரு ரேண்டமா ஒரு டிசைன் எடுத்து நீங்க பண்ணக்கூடாது. உங்க லைஃப்ல அது சம்பந்தப்பட்டதா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு கனெக்ஷனோட ஒரு டேட்டோ பண்ண கூட ஓகே. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்றது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெயினான இடத்துல நிறைய பேர் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேட்டோ பண்றீங்கன்னா ஒரு நார்மல் பிளேஸ்ல வந்து டேட்டோ பண்ணுங்க. உங்க டேட்டோ ஆர்டிஸ்ட் சஜஷன் கேளுங்க, அவங்களே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாடியை நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்குது. டேட்டோ பண்ற வர முன்னாடி நல்லா சாப்பிட்டு வரணும். ஒரு 1 வீக் முன்னாடி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க உங்க ஸ்கின்னுக்கு. ஸோ ஏன் வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கணும்னா டேட்டோ பண்ணும்போது சில பேர் மைக் வச்சு வந்துடுவாங்க, ஜோன் அவுட் ஆயிரும். எதனாலனா உங்க பிளட் சுகர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க பாடி ஹைட்ரேட்டா வச்சுக்கணும், நல்லா சாப்பிட்டு வரும். அப்புறம் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்க ஸ்கின் ரஃப்னஸ் இருக்காது. ஸோ டேட்டோ ஆர்டிஸ்ட்க்கு டேட்டோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போவே கூடாது. நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா உங்க பிளட் வந்து ரொம்ப தின்னாயிரும். அதனால வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால டேட்டோ பண்ணும் போது பிளட் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இங்கும் செட்டில் ஆகாது, அதனால ஃபேடும் ஆகிரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெயினாக இருக்கும், அதனால தான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் வந்து பெயின்லாம் குறையாது, பெயின்லாம் இருக்கும். அதனால பாடியும் டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ ரிசல்ட் வரவே வராது, ஃபேடு தான் ஆக போகுது. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது இஸ் பேட் ஐடியா. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஹைஜீன் மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்கள் போகிற டேட்டோ ஷாப்பில் வந்து ஹைஜீன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ புதுசாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். அது உங்களோட கடமை. ஸோ அவங்க வந்து ரேசர், கப்ஸ், இங்கு, நீடல்ஸ் எல்லாம் புதுசாக யூஸ் பண்ணுறாங்களா, டேட்டோ பண்ணுற முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரேப் பண்ணுறாங்களா சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணணும். ஸோ இங்கோட எக்ஸ்பிரி டேட் பாருங்க, நீடல்ஸோட எக்ஸ்பிரி டேட் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தப்பானா கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் செக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக உங்கள் டேட்டோ போட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.